அதற்கு கொடுத்த பெயர் அன்னை என்ற பெயரானது. விளையாட்டு பொருட்கள் எல்லாம் பத்திரமா பாத்துக்குங்க. கூட்ட நெரிசல்ல சாமி பாத்துக்கிட்டா வாங்க. இந்த ஜபத்துக்கு கொடிமரத்துக்கு போறவங்க பேரிகேட் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த வழியா நீங்க வரலாம். கொடிமரத்துக்கும் ஜபத்துக்கும் போறவங்க. 9ஆம் நூற்றாண்டிலே இயேசுவில் அன்பு கூறியவர்களே, ஸ்டெல்லா மாரிஸ் என்று அன்னையை அன்பாக அழைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த கால தமிழிலே கூற வேண்டும் என்றால் வாழ்வையும் மீட்பினையும் பெற்றுத் தருகின்ற அன்னையாக இருக்கின்றார். தன்னை தேடி வருகின்ற அனைத்து மக்களுக்கும் எதிர்நோக்கின் விண்மீனாக இருந்து இன்றும் செயல்படுகின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். 17ஆம் நூற்றாண்டிலே போர்ச்சுகீசிய கப்பலிலே பயணித்த மாலுமிகள் சீனா நாட்டின் மக்கள் என்ற ஊரிலிருந்து இலங்கை நாட்டிலே இருக்கின்ற கொழும்பு என்ற நாட்டிற்கு செல்லும் பொழுது கடலில் ஏற்பட்ட புயலின் காரணமாக தத்தளித்து அவர் மாலுமிகளின் கொண்டிருக்கின்றோம். விண்மீன்களாக திரையுலக பிரபலங்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். பணப்படைத்தவர்களை நமது வாழ்க்கையில் விண்மீன்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். பார்த்து வாங்க. இறைவனை அடி என்று தன் வாழ்வை அன்னை மரியால் அமைத்துக் கொண்டதின் காரணமாகத்தான் இன்று அவர் எதிர்நோக்கில் விண்மீனாக அதிகாரம் 11 இறைவசனம் 1 நாம் படிக்கின்றோம். அன்னத்தின் புறப்புறத்தின் மூலமாக எதிர்நோக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தினால்தான் தன்னுடைய சேசு சபைக்கு தேவையான சட்ட திட்டங்களை ஏற்படுத்த முடிந்தது. அடிமை கல்கத்தா நகரின் சாலையிலே மறைந்து கொண்டிருந்த மாநிலத்தை இயேசுவின் பிரசன்னத்தை அறிய செய்த புனித அன்னை தெரசா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதை